வெல்கம் டு மை சேனல். ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் இன் இந்தியா, இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் ரிசர்வ் பேங்க் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டர் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே பல பேர் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் இருக்குது. ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அர்த்தம்? எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த கம்பெனியோட ஒரு பார்ட் ஓனர் ஆயிரும். நம்ம ஒரு 1000 ஷேர் இருந்தால் டு தட் எக்ஸ்டென்ட் வி ஆர் ஓனர். அந்த கம்பெனிக்கு டிவிடெண்ட் கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் செகண்டரி ட்ரேட், ஷேர் விற்று வாங்குறது இருக்குது. இதுல எல்லாம் எதுவும் தப்பு நடக்காமல் ஒரு சீராக நடக்கணும். இதெல்லாம் செபி பார்த்துக்குது. இன்சைடர் ட்ரேடிங் சொல்லுவாங்க, ட்ரேடிங், இன்சைடர் ட்ரேடிங். கம்பெனியில் ஒரு மேஜர் டிசிஷன் நாளைக்கு வரப்போகுது, அதனால ஷேர் ப்ரைஸ்லாம் கூடுன்னு தெரிஞ்சு முதல்லையே ஷேரை வங்குகளை வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு குற்றம். இதெல்லாம் செபி கண்காணிக்கும். அது தவிர ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டிலேருந்து நம்ம பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறாங்க. இதனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது. ஸோ அவங்கெல்லாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் எந்த அளவுக்கு சீராக நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால செபியோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் செபியோட ஃபங்க்ஷன்ஸ், மேஜர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறதோட எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்டர்மீடியரிஸ், இவங்களையெல்லாம் அது சூப்பர்வைஸ், ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். Securities and Exchange Board of India was constituted as a non-statutory body on April 12, 1988 through a resolution by Government of India. 1988ல் இந்த செபி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சட்டப்பூர்வ அங்கீகாரம் இப்போ இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ரெசல்யூஷன் மட்டும் பாஸ் பண்ணி செபியை இட் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங். அப்போ அதுக்கு முன்னையெல்லாம் இதை ஷேர் மார்க்கெட்டை யார் ரெகுலேட் பண்ணான்னா கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ்னு கவர்மெண்ட்ல ஒரு அங்கே இருந்தது. அவங்க தான் இந்த ஷேர் மார்க்கெட்டை அதுக்கு முன்னே ரெகுலேட் பண்ணாங்க. பாயிண்ட் பி எஸ்டாப்ளிஷ் ஸ்டாச்சுட்டரி பாடி ஆன் ஏப்ரல் 12, 1992 as per the provisions of SEBI Act of 1992. இந்த SEBI Act 1992 இதன்படி ஒரு சட்டப்பூர்வ நிறுவனமானது எப்பன்னா ஏப்ரல் 12, 1992. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா சப்ஜெக்ட்ல இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுபடி ஆன்சர் பண்ணணும். தேர்டு, எதற்காக இதை ஃபார்ம் பண்ணாங்க? செபி protect the interest of investors in securities and develop and regulate the securities market. ஒன்று மெயின் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம பணம் திருப்பி வரணும், நம்ம இன்னொருத்தர் ஷேர் விற்றா அந்த பணம் வரணும். இதுக்கெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த செபி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டையே டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த செபியோட இன்னொரு அப்ஜெக்டிவ். இப்போ ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் பார்த்தா எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், எந்தெந்த இன்டர்மீடியரிஸை செபி ரெகுலேட், சூப்பர்வைஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒன்று மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வருது. இதில் முக்கியமானது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டையும் ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பண்ணுறது செபி. டெபாசிட்டரிஸ், ரெண்டு டெபாசிட்டரிஸ் இருக்கு. ஒன்று சென்ட்ரல் டெபாசிட்டரிஸ் லிமிடெட், CSDL. இன்னொன்று நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், NSDL. இது ரெண்டையும் ரெகுலேட் பண்ணுறது யாரு? செபி தான். டெபாசிட்டரிஸ்னா என்ன? நம்ம ஷேர்ஸ் வாங்குறோம், இதெல்லாம் டிமேட் ஃபார்ம், எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஷேர் மில்லியன்ஸ் ஆஃப் ஷேர்ஸை மெயின்டைன் பண்றது இந்த டெபாசிட்டரிஸ். ஒரு டெபாசிட்டருக்கும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிங்க் ஆயிருக்கும். அந்த டெபாசிட்டரிஸ் தான் இந்த ஷேர்ஸ் இதெல்லாம் டிமேட் ஃபார்ம்ல மெயின்டைன் பண்ணுது. தேர்ட், கிளியரிங் கார்பரேஷன். இந்தியாவில் 4 கிளியரிங் கார்பரேஷன் இருக்கு. இங்க தான் ஷேர் டெலிவரி, செட்டில்மெண்ட் எல்லாமே நடக்கிறது இந்த கிளியரிங் கார்பரேஷன்ல. இந்த கிளியரிங் கார்பரேஷனும் ஒரு கிளியரிங் கார்பரேஷன் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிங்க் ஆயிருக்கும். அவங்க தான் இந்த செயலை பண்ணுவாங்க. இவங்கள 4 பேரையும், 4 கிளியரிங் கார்பரேஷன் இப்போ இருக்கிறதையும் ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பண்றது யாரு? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ செகண்ட், மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் புரோக்கர்ஸ். ரொம்ப புரோக்கர்ஸ் இருப்பாங்க இந்த ஷேர் வாங்கி விற்கிறதுல. அவங்களையெல்லாம் லைசன்ஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்றதும் செபி. டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட், இதெல்லாம் யாருன்னா நம்ம பேங்க்ஸ். டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட், நம்ம ஒரு பேங்க்ல டெபாசிட்டரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலமா ஷேர் இன்வெஸ்ட் பண்றோம்ல, அவங்கெல்லாம் தான் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ். அவங்களையும் சூப்பர்வைஸ் பண்றது செபி. ரிஜிஸ்ட்ரார்ஸ் அண்ட் ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ். டி, KYC ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சி. நம்ம KYC, நோ யுவர் கஸ்டமர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறத ஒரு தனி ஏஜென்சி சில இடத்துல அந்த அப்ரூவல் இதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. அவங்களையும் யார் ரெகுலேட் பண்றா? நம்ம செபி ரெகுலேட் பண்ணுது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ், ரிசர்ச் அனலிஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி கம்பெனிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அவங்கள எல்லாமே ரெகுலேட் பண்ணுது செபி.
அது தவிர ரிசர்ச் அனலிஸ்ட் சில பேர் ரிசர்ச் பண்ணிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க இது சம்பந்தமா, அவங்களையுமே செபி ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பண்ணுது. இந்த வீடியோல செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி அது என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பண்றதுன்றத ரொம்ப பிரீஃபா பார்த்தோம். ஒரு எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் போறதுக்கு செபியை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதோட சேர்மன் யாருன்றதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் போறதுக்கு முன்னால. என்ன ஃபார்ம் பண்ண டேட்டு, அதோட ஆக்ட் என்ன லா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அன்லஸ் யூ கோ ஃபார் அ செபி இன்டர்வியூ ஆர் அ செபி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னொரு ரெகுலேட்டர் பார்க்க போறோம். அது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. Till you meet in the next video, it's goodbye from me.